வழியை எனக்காக விட்டு கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அதற்கடுத்து என்னுடைய பள்ளிக்கால நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் 15-20 பேர் என்னோடய பள்ளிக்கால நண்பர்கள். பள்ளி முதலே நம்ம எதை செய்தாலும் பாலா உனக்காக இருக்கிறோம், எதையும் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக என்னுடன் இருந்து நான் செய்த அத்தனை காரியங்களுக்கும் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த ரோட்டரியில் என்னை இணைத்த மாவட்ட ஆளுநர் அசோகா அவர்களுக்கு முதல் நன்றியை தெரியும்னா, அவர் என்னை ரோட்டரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இன்று உங்கள் முன் நான் நின்றிருக்க முடியாது. அதற்கடுத்து நான் சார்ந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட் டவுன் நம்ம கான்ஃபரன்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் தேவராஜன் பிரசிடென்ட் ஆகிறமே தான் நான் மெம்பராக சேர்ந்தேன். சேர்ந்து ஒரு மாதத்தில் எங்கள் கிளப்பில் ஒரு பெரிய ரயிலாக நடத்தினாங்க ஏற்காடில். நீ இருந்து நிறையா பண்ண முடியும் தம்பி, நீ பண்ணு அப்படின்னாரு. உண்மைக்கே அது ஒரு ரோட்டரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் படிப்படியாக உயர்ந்து 2005-06 நான் ஆக்சுவலாக 2004-05 பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கேதார்நாதன் கவர்னராக இருந்தப்போ செக்ரட்டரியாக இருந்தேன். நான் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இருந்தேன். டாக்டர் சுகுமார் எங்கள் கிளப்போட அன்றைய தலைவர், பாலா நீ தான் செக்ரட்டரியாக இருக்கணும், அப்போ தான் நான் பிரசிடென்ட் ஆகுவேன்னு சொல்லி என்னை செக்ரட்டரி ஆக சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன நான் கேட்டேன், டாக்டர் நான் இப்போ தான் ரோட்டரியில் சேர்ந்துருக்கேன், ஏன் டாக்டர் என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னு. இல்லை பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கோவிந்தராஜன் கான்ஃபரன்ஸில் உன்னை பார்த்தேன், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் மிட் டவுன் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி இன்சார்ஜாக இருந்தாங்க, நாங்கள்லாம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம், நீ உள்ளே வந்ததும் எல்லோரும் கொஞ்சம் விளையுங்கன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை சுலபமாக பண்ணி கொடுத்தேன். ஸோ நான் என்னைக்கு பிரசிடென்ட் ஆனாலும் உன்னைத்தான் செக்ரட்டரி ஆக்குவேன்னு சொன்னார். ரொம்ப அது ஒரு எலிவேஷன் இருந்துச்சு. நான் செக்ரட்டரியாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்து தலைவர் பதவி எடுக்க ஏதோ அவரால் சொந்த விஷயங்களால எடுக்க முடியவில்லை என்று கூறிவிட்டார். உடனே டாக்டர் சுகுமார் தான் பாலா நீயே பிரசிடென்ட் ஆகுன்னு சொன்னார். நான் சொன்னேன், டாக்டர் இப்போ தான் ஒரு செக்ரட்டரியாக இருந்து கொஞ்சம் கொடுங்களேன். என்ன இல்லை இட் இஸ் பாசிபிள் யூ பி அப்படின்னாரு. இருந்து எடுத்து பண்ணேன். இந்த செக்ரட்டரி பிரசிடென்ட்ஷிப் காலத்தில் இந்த ரோட்டரியில் எனக்கு இன்னும் அன்பையும் பேஷன் சொல்லுவாங்க காதலையும் வளர்க்க உறுதுணையாக இருந்தது இந்த மேட்சிங் கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 25 மேட்சிங் கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நான் பிரைமரி கான்டாக்ட் கோஆர்டினேட்டராக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அத்தனைக்கும் ஆனா போட்டு எனக்கு கடைசி வரைக்கும் எப்படி பண்ண வேண்டும் சொல்லிக் கொடுத்த பிடிஜி பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பூர்வ அவர்களை என்றென்றும் மறக்க மாட்டேன். நான் அடுத்தது நான் பிரசிடென்ட்ஷிப் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தானே பிரசிடென்ட்ஷிப் முடித்தோன்னு அடுத்தது நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எம்என் இருந்தார். புதிய சங்கம் நான் சொன்னேன், நானே இப்போ தான் சார் புதுசாக பிரசிடென்ட் முடிச்சேன். இல்லை புதிய சங்கங்களை ஊக்குவிக்கும் பணியை உனக்கு தருகிறேன்னு சொன்னார். ரொம்ப பிரமாதமாக பண்ணோம். இந்த நான் பிரசிடெண்ட்டாக இருந்தோம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரவி கவர்னராக இருந்தார். அந்த கிட்டத்தட்ட நான் தலைமை பொறுப்பு எங்கள் கிளப்புக்கு ஒரு 40 ஈவெண்ட்டுக்கு நாச்சும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பார். எப்போ கூப்பிட்டாலும் மறுக்காமல் அத்தனை நேரத்தில் நம்மளை என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அருள், நான் அடுத்து கேட்டேன், டாக்டர் எனக்கு இந்த ரயிலா சேர்மன் என்ற பொறுப்பை கொடுங்க டாக்டர், இளைஞர்களுக்காக எதை பண்ணாலும் மனதில் நிற்கும், இளைஞர்களும் வாழ்நாள் முன் நம்ம மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டு எப்படி பண்ண ஏது பண்ணுவேன்னாரு. டாக்டர் நீங்கள் கொடுத்துருங்க டாக்டர், நான் பண்ணி காமிக்கிறேன்னு. ஐ திங்க் டாக்டர் ஐ டிட் தட் ஜாப் வெல். இங்கேருந்து சென்னைக்கு அருகாமையில் உத்தண்டையில் அன்வைண்ட் இன்டர்நேஷ்னல் ரயிலான்னு ஒரு ரயிலாக நடத்தணும். கிட்டத்தட்ட அதுக்கு பெல்ஜியம், ஸ்ரீலங்கா, மலேசியாவிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அது உன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக கிடைத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரயிலால் கிட்டத்தட்ட 116 குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 80 பேர் நம்ம ரொட்டேரியன்ஸோட குழந்தைகள் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் இன்றும் என்னோட தொடர்பில் இருக்காங்க. என்னைக்கு அவங்களோட இமெயில்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்ககிட்ட இன்னும் கூட தொடர்பு வச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சிவஞான செல்வம் சார் பாலா யூ ஷுட் பி தி அசிஸ்டன்ட் கவர்னர் டியூரிங் மை டென்யூர்னாரு. சரி இதுதான் ஆசை வேற பட்டுட்டோம், இந்தமாதிரி பதவிகள்லாம் எடுத்து ஆகணுன்ட்டு ரைட் சார் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் சிவராமன் சாரும் அவரும் வேலாயுத ரவீந்திரன் சார் ஒரு காரில் ஏற்றி என்னை கூப்பிட்டு போனாங்க, இந்த வடிவேலை கூப்பிட்டு போன கதையாக கூப்பிட்டு போனாங்க. திடீர்னு போய் இறக்கி விட்டு சொன்னாங்க, இஃப் யூ ஆர் கோயிங் டு நாட் கிவ் யூ அசிஸ்டன்ட் கவர்னர்ஷிப் வாட் வில் யூ திங்க் அப்படின்னாங்க. சார் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலன்னா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்னு. அப்புறம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்னடா கொடுக்குறேனாங்களா இல்லைங்கிறாங்களே ஒரு சோகமாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் நம்ம வெளியில் காமிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், சரின்னு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிவராமன் இருந்தார், எதுவும் பேசல. அப்புறம் நோ வி ஆர் கோயிங் டு கிவ் தி பொசிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஃபவுண்டேஷன் சேர்னாரு. உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பட்டாசு மாதிரி வெடிச்சிச்சு. ஆஹா
இன்னும் நம்ம இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன் சேர்மன், கண்டிப்பாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு. சிஎஸ்ஆர் வந்து அதாவது நான் ஃபவுண்டேஷன் சேர்மனாக இருந்தப்போ ஹி கேம் எ ஃப்ரீ ஹேண்ட். அவரோட பீரியடுக்கு முன்னாடி மார்ச் 1 சொன்னார், பாலா ரோட்டரி ஃபவுண்டேஷன் இஸ் யுவர் சைல்ட், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், யூ ஜஸ்ட் டெலிவர் வாட் எவர் பாசிபிள்னாரு. நான் நிறைய அவர் தொந்தரவுப்படுத்தேன், சார் அவர்கிட்ட பணம் கேளுங்க சார், இவர்கிட்ட பணம் கேளுங்க சார், இவர்கிட்ட ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் பிடிச்சி தர சொல்லுங்கள் சார், இந்த கிளப்பில் ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட 147 பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த மேட்சிங் கிராண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணது வந்து ரொம்ப 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 மனசு திருப்தியாக இருந்துச்சு. நானும் சிஎஸ்ஆரும் ஒரு விழுப்புரம் பக்கத்தில் செஞ்சிக்கோட்டைங்கிற ஊரில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் சொசைட்டியில் வந்து ஒரு வாட்டர் பிளான்ட் கொடுத்தோம், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பிளான்ட். அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துல ஆடு மாடுகள் கழுவுறாங்க, மனிதர்கள் குளிக்கிறார்கள், அதான் குடிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல தண்ணி போட்டு ஒரு பெரியவர், கிட்டத்தட்ட ஒரு 80 வயது பெரியவர், அந்த ஒரு நல்ல தண்ணியை டம்ளரில் பிடிச்சி கொடுத்துட்டு இப்படி ஒரு கும்பிடு போட்டாரு பாருங்க. ஆஹா என்ன ஆனந்தம், இதுக்காகத்தானே ஆண்டவா என்னை படைத்தா என்று அன்று நினைத்தேன் நான். நண்பர்களே, இந்த நினைப்பு உங்கள் ஒவ்வொருக்கும் வர வேண்டும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய நினைப்பீர்கள். நான் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கிளப்ல போகும்போது, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரோட்டரி மீட்டிங் போகும்போது டச் யுவர் ஹார்ட் அண்ட் ஆஸ்க், வாட் இஸ் தி லாஸ்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஐ டிட், வாட் இஸ் தி லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஐ ஹெல்ப் மை கிளப் பிரசிடென்ட் கேட்டுட்டு போய் உங்கள் மீட்டிங்கில் உட்காருங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை கேட்க கேட்க நம்மளுக்கே மனசு குத்தும், நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏதாவது பண்ணலான்னு இருக்கும். இங்கே இருக்க அத்தனை பேரும் மீண்டும் ஒருவே கேட்டுக்கொள்கிறேன், எல்லாரும் நீங்கள் ரோட்டரி மீட்டிங் போகும்போது உங்கள் மனசை கேளுங்க, நான் இந்த சங்கத்துடன் சேர்ந்து கடைசியாக செய்த சேவை திட்டம் என்ன அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்டுட்டு உங்கள் மீட்டிங் உட்காந்து மீட்டிங் ஆரம்பிங்க. உங்கள் மனத்துக்குள்ள பல மாற்றங்களும், இந்த மாதிரி கேள்வியை வந்து நான் அடிக்கடி கேட்டதுனால தான் பல மாற்றங்கள் என்னுள் வந்து நிறைய பண்ண முடிந்தது. அடுத்ததாக நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கோபி அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்தார். அசிஸ்டன்ட் கவர்னர்னா இப்போல்லாம் நிறைய அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ்க்கு வந்து கிளாஸ் ரூமில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்களை எங்கேயோ ஒரு காட்டுக்கு அழைத்து சென்று 3 நாள் கண்ணை கட்டி விட்டது போல் மலை ஏற்றம், போட் ரைடிங், குதிரை ஏற்றம், கண்ணை கட்டி கொண்டு கயிறு மேல் நடப்பது, இந்த மாதிரிலாம் எங்களை ட்ரைனிங் பண்ணாங்க. நானே கேட்டேன், சார் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ்னால் ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் பண்ணுறது தானே, நீங்கள் தான் எங்களை மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி கொடுக்கல, அப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் நல்லா வேலை, யூ ஹேவ் டு பி ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்னாரு. ஒரு பிரமாதமான ட்ரைனிங் கொடுத்தாரு. அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மலை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 பேர் இருந்தோம். 30 பேரும் மலை ஏற்றிட்டோம். மலை ஏறத்தானே வாக்கிங் அப்படின்னு ஏறி போயாச்சு. மேலே போனதும் பண்ணார் பாருங்க இருந்த கர்னல், எல்லாத்தோட கண்ணையும் கட்டி விட்டு கீழே இறங்கி வாங்கடான்ட்டு அவர் போயிட்டாரு. வந்து சேரத்துக்குள்ள பட்ட பாடு இருக்கு எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரிலாம் கஷ்டம் ஆரம்பத்தில் படித்தாலும் அந்த ஒரு வருடம் எங்களை வந்து அவருடைய பிள்ளை போல் பாவித்து எங்களை அருமையாக வந்து வழிநடத்தி நிறைய ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ கோபி சார். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜோசப் சுரேஷ்குமார், நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து இந்த ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ணுறது ரொம்ப பிடித்தமான விஷயம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீம் இருக்காங்க, அவங்களாம் எப்பயுமே வந்து இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாட்டி வந்து அது வந்து சரியாக வேலை செய்யும். அது மாதிரி எங்கள் டீம் வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டீம் என்கிட்ட இருக்குது. இந்த பெட்ஸ் அண்ட் செட்ஸ் நடத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். எங்கே நடத்துவீங்க? நான் வரைக்கும் கூப்பிட்டு போய் கொடைக்கானல், ஊட்டிலாம் இடம்லாம் காமிச்சு அவர் ஒன்றும் திருப்தி ஆகலை. கடைசியாக நம்ம பெங்களூர் பக்கத்தில் அத்திப்பள்ளியில் ரமி கெஸ்ட் லைனில் வந்து ஒரு இடம் காமிச்சேன். அவரும் ரொம்ப பிரமாதமான இடம்னாரு. ஒரு அருமையான ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி சேர்மன் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அந்த பிள்ளையும் ரொம்ப டிஸ்ட்ரிக்டோட மெம்பர்ஷிப்பை நல்லா க்ரோத் பண்ணி நல்லா இது பண்ணியிருந்தோம். அடுத்தது நம்ம இன்றைய ஆளுநர் சாம்ராட் அசோகா, உனக்கு என்ன பதவி வேணாலும் கேட்கல, யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னாரு. சார் இப்போ தானே இருந்திருக்கேன்னு, நீ இந்த வருஷம் ஒழுங்காக வேலை செய்யலை, இன்னொரு வருஷம் இருந்து நல்லா வேலை செய்யுன்னு சொன்னார். அன்றைக்குமா இன்னும் கூட அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நேற்று கூட சண்டை போட்டார், 1000 ரொட்டேரியன் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னிய பாலா இந்த வருஷத்தில். ஆர்ஐலேருந்து வந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா 200 பேர் தானே கவிஞர். இல்லை சார், எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க சார், இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோடும் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக அது நடக்கும் சார். இந்த மாதிரி நான் இந்த ரோட்டரியில் சேர்ந்து கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நண்பர்களே, இத்தனை நாள் நீங்கள் எல்லாரும் என்னுடன் தோளுடன் தோள் கொடுத்து கை கோர்த்து இருந்தீர்கள். இனி வருகிற காலங்களும் என்னுடன் தோள் சேர்த்து கை கொடுத்து அருமையான சேவைகள், சாதனைகளில் அருமையான சேவைகள் செய்ய என்னுடன் துணை நின்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான ஒரு மாநாட்டில் என்னை அறிமுகப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.
We have Sri Vishwash More from California with us. Our district governor is recognizing him with a bouquet. Rotarian Vishwash More from California is recognized by our district governor with a bouquet. மாநாடு சிறப்பாக நடைபெற உதவிய நிறுவனங்களில் ஒன்றான ஏர்செல் நிறுவனத்தைச் சேர்ந்த அதனுடைய GM மிஸ்டர் டென்னிஸ் அவர்கள் மேடையில் சிறப்பு செய்யப்படுகின்றார். ஏர்செல் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் டென்னிஸ் அவர்கள் மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். தேங்க்யூ சார். முடியும் என்பதே மூலதனம். அந்த மூலதனத்தை கொண்டு 2012-15 ஆண்டினை வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய DGN அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த அமர்வு நிறைவுறுகிறது. நன்றி.